வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம வலிமிகா நிலைமொழிகள், எந்தெந்த நிலைமொழிகளை அடுத்து வல்லினமானது மிகாது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோ பதிவில் நம்ம வலிமிகக்கூடிய நிலைமொழியை பார்த்துருப்போம். சரிங்களா, பார்த்துடலாமா? பாருங்கள், அதன்படி செய்தான். அதன்படி அப்படின்ற சொல்லை எடுத்து வல்லினமானது மிகக்கூடாது. அதாவது அப்படி, இப்படி, எப்படி போன்ற சொற்களை தவிர, சரிங்களா, படி அப்படின்னு சொல்லி முடியக்கூடிய சொல்லை அடுத்து வல்லினமானது மிகாது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், அறிவு கொடு. அறிவு கொடு, அறிவு அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகாது. அடுத்து அவனோ, இவனோ அப்படின்ற என்னது வினா சொல்லை அடுத்து வல்லினமானது மிகாது. இவனோ கல்வன். சரிங்களா, இப்படி பார்த்தீங்கன்னா இது என்னது, ஒரு விழிப்பெயர். அப்போ விழிப்பெயரை அடுத்தும் என்னது வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், அத்தகைய சொற்கள். அத்தகைய, இத்தகைய, எத்தகைய போன்ற சொற்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து அறிவுரை கூறினான். அதாவது இங்கே இரண்டாம் வேற்று உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. இருந்தாலும் என்னது அறிவுரை கூறினான் அப்படின்ற சொல்லில் அறிவுரையை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவுரை கூறினான் அப்படிங்கிற இடத்துல இந்த ரையை வச்சு இரண்டாம் வேற்று உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. அறிவுரை கூறினான் அப்படின்னா என்னது, அறிவுரையை கூறினான் அப்படின்னு வரணும். அப்போ அந்த அறிவுரையைன்னு வெளிப்பட்டு வந்தால் தான் அந்த இடத்துல இரண்டாம் வேற்று உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்குன்னு பொருள். அப்படி வந்திருந்தால் தான் வல்லொற்று மிகுந்து வரணும். இந்த இடத்துல அறிவுரையை அப்படின்னு வர வேண்டியதில் அறிவுரைன்னு மட்டும் வந்ததால் இரண்டாம் வேற்றுமை தொகை. அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், அவன், இவன், எவன் போன்ற சொற்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. இவன் கல்வன். அடுத்து பாருங்கள், அத்துணை, இத்துணை, எத்துணை போன்ற சொற்களை அடுத்து வல்லினம் மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், அத்தனை, இத்தனை. சரிங்களா, அத்தனை பாடுபட்டான். அப்போ அத்தனை என்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து அறுபடை. சரிங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அறுபடை அப்படிங்கும்போது இந்த எண்ணு பெயருக்கு கொடுத்துருப்பாங்க. அரு அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து இவை போகும். அவை, இவை, எவை போன்ற சொற்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அதே போல் அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட இந்த சொற்களை அடுத்தும் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அப்படிப்பட்ட செயல்கள். அதே போல் அன்று, இன்று, என்று போன்ற சொற்களை அடுத்தும் வல்லினமானது என்னது மிகுந்து வராது. அப்போ அன்று கண்டேன். அடுத்து அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு போன்ற சொற்களை அடுத்தும் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அப்போ இவ்வளவு கொடுத்தான் வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், விழிப்பெயரை அடுத்து, அதாவது மன்னிக்கணும், முறைப்பெயருக்கு பார்த்தீங்களா, முறைப்பெயர் மற்றும் முறை விழிப்பெயர்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அப்பர் அப்படிங்கிறது என்னது, ஒரு முறைப்பெயர். அப்போ அப்பர் பாடல் இந்த சொற்களில் என்னது வல்லெழுத்தானது மிகுந்து வரக்கூடாது. அதே போல் அன்றைய, இன்றைய, என்றைய போன்ற சொற்களை அடுத்தும் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம விதிகளில் பார்த்துருப்போம். அப்போ அன்றைய செய்தி. அதே போல் இவ்வாறு கூறினான். அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறுன்னு பார்த்துருப்போம் இல்லையா, அந்த சொற்களை அடுத்து என்னது வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அதே போல் அப்போதைய பிரதமர், அப்போதைய, இப்போதைய போன்ற சொற்களை அடுத்து என்னது வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. அடுத்து அன்ன அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அன்ன பிற. அடுத்து அன்று, இன்று, என்று நம்ம பார்த்துருக்கோம். இன்று செய்தான். அடுத்து அம்மா பாட்டி. அம்மா அப்படிங்கிறது என்னது, ஒரு முறைப்பெயர். அப்போ முறைப்பெயரை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், ஆடிய கால். இதில் ஆடிய அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ இது ஒரு பெயரச்சம். பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், இன்றைய செய்தி. அன்றைய, இன்றைய நம்ம இங்கே பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், அம்மா பாடினாள். இது என்னது, அம்மா அப்படிங்கிறது ஒரு முறைவிலி பெயர். அப்போ முறைவிலி பெயரை அடுத்தும்
வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், ஆடு சென்றது. சரிங்களா, ஆடு சென்றது. ஆடுங்கிறது ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரம் தான். ஆனால் என்னது, இந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா, இகரத்தை இறுதியாக கொண்ட என்னது ஒரு வினையச்சத்தில் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது இந்த இடத்துல. சரிங்களா, ஆடு சென்றது. அடுத்து பாருங்கள், இன்ன அப்படின்ற அன்ன இன்ன போன்ற சொற்களை எடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அன்ன இங்கே இருக்கு பார்த்தீங்களா, அதே போல் இன்ன பிற, இப்போ வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. அம்மை பிராட்டி, அம்மைங்கிறது ஒரு முறை பெயர், அதனால் வல்லொற்று மிகவில்லை. ஆவது போவது போன்ற சொற்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா, ஆவது. அடுத்து உடைய பொருள். சரிங்களா, உடைய. உடைய அப்படிங்கிறது என்னது, அண்ணனுடைய, அண்ணனது அப்படின்ற இப்போ ஆறாம் அந்த வேற்றுமை உருபு இந்த இடத்துல என்னது வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்போ ஆறாம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து என்னது வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. இதே இது ஆறாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் வல்லொற்று மிகுந்து வரணும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், அரிய செய்தி. அரிய அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அதே போல் ஆவண செய், ஆவண அப்படின்ற சொல்லை அடுத்தும் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், உண்ட சாப்பாடு. அப்போ இது வந்து என்னது ஒரு பெயரச்சம், பெயரச்சத்தில் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அல்லாத பொருள். சரிங்களா, அப்போ அல்லாத அப்படின்ற எல்லா அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல வல்லொற்று மிகுந்து வரணும். சரிங்களா, அல்லாத இல்லாத அப்படின்னு வந்துச்சுன்னா வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், ஆரிய சோறு. இது வந்து என்னது ஒரு வினைத்தொகை. ஆரிய சோறு, ஆறும் சோறு, மன்னிக்கணும் வினைத்தொகை வராது. ஆரிய சோறு, ஆரிய அப்படின்ற சொல்லை அடுத்து இது வந்து என்ன சோறுங்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. சரிங்களா, அதே போல் உண்டு கெடுத்தான். உண்டு இந்த இடத்துல உண்டு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இடைத்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா, மன்னிக்கணும் மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து வந்து என்னது வல்லொற்று மிகாது. சரிங்களா, மென்தொடர் குற்றியலுகரத்தை கொண்ட இகர ஈற்று வினையச்சம் கெடுத்தான் இருக்கா, அப்போ வினையச்சம். இந்த வினையச்சத்தில் வந்து வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அடுத்து அவரா செய்தார். சரிங்களா, அவரா அப்படின்ற சொல்லை அடுத்து அவரா இவரா அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், ஆறு கோவில். 8 10 தவிர மற்ற எண்களின் பின்னால் வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், உதவிய கரங்கள். சரிங்களா, உதவிய அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அடுத்து அவரே தோற்றார். அவரே இவரே அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், ஆற்றிய சொற்பொழிவு. ஆற்றிய அப்படின்ற சொல்லை அடுத்தும் வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், உயர்வு. உயர்வு கொண்டான். உயர்வு அப்படின்ற சொல்லை அடுத்தும் வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து அவரோ பெரியவர். அவரோ அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. ஆன பொருள். ஆன அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. உரிய ஏற்கனவே பார்த்துட்டோம். உரிய பாடல். அரியவும் பார்த்துருக்கோம். அரிய உரிய போன்ற சொற்களை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா, அடுத்து அவர் இவர் எவர் போன்ற சொற்களை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. அவர் போனார். அடுத்து அதன்படி இதன்படி அப்படின்ற சொற்களை அடுத்தும் வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. இதன்படி செய், அதன்படி போ. அடுத்து பாருங்கள், உலகு பேசும். சரிங்களா, இந்த இடத்துல என்னது உலகு அப்படிங்கிறது ஒரு எழுவாய். உலகு பேசும்னா என்னது உலகமே பேசும். அப்போ உலகுங்கிறது ஒரு எழுவாய், அதனால் எழுவாய் தொடரில் வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், அவளா. அவனோ பார்த்தோமா, அவனா அவனோ, அதுபோல் அவளா சொன்னால் இந்த இடத்துல இந்த விழிப்பெயர்களை அடுத்து வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா, அவனா அப்படின்னாலும் இந்த விழிப்பெயர். விழிப்பெயரை அடுத்து அதாவது 8ஆம் வேற்றுமைக்குரியது என்னது விழிப்பெயர். அந்த விழிப்பெயரை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து அது இது எது போன்ற சொற்களை அடுத்து வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா, அதாவது முற்றியலுகரத்தில் வல்லினம் மிகுந்து வரும். அதில் விதிவிலக்கு என்னது அது இது எது, இந்த 3 மட்டும். அடுத்து பாருங்கள், உள்ள பொருள். சரிங்களா, பொருள் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ இது வந்து பெயரச்சம். சரிங்களா, உள்ள பொருளுங்கிறது பெயரச்சம். இதில் வந்து பெயரச்சத்தில் வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. அவளோ திருடி. என்னது அவளோங்கிறது ஒரு விழிப்பெயர். விழிப்பெயரை அடுத்து வல்லொற்று மிகக்கூடாது. இத்தகைய செயல் நம்ம பார்த்துட்டோம். அத்தகைய இத்தகைய எத்தகைய போன்ற சொற்களை எடுத்து வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், உள்ளிட்ட பொருள்கள்.
உள்ளிட்ட அப்படின்ற சொற்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா? அடுத்து அவள், அவன், இவள் போன்ற சொற்களை அடுத்து என்னது வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அவள் போனாள். சரிங்களா? இப்படிப்பட்ட செயல் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உற்ற தோழி. சரிங்களா? உற்ற தோழிங்கிற இடத்துல வல்லொற்றானது என்னது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து அவனே புலவன். அவனேங்கிறது என்னது விழிப்பெயர், அதனால் வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அடுத்து இயற்றிய பாடல். இது வந்து ஒரு பெயரச்சம். சரிங்களா? அப்போ பெயரச்சத்தை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. ஊட்டிய சோறு. ஊட்டிய சோறு அப்படிங்கிறப்ப ஊட்டிய அப்படின்ற சொல்லை அடுத்தோம் வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், அவனோ திருடன். அவனோங்கிறது ஒரு விழிப்பெயர். அடுத்து 2 கண்கள். 8 10 தவிர என்னது வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அப்போ 2 கண்கள், 3 தமிழ் அப்படின்னு தான் வரணும். அடுத்து பாருங்கள், ஊற்றிய கிணறு. இதுவுமே வந்து என்னது கிணறு ஒரு பெயர் சொல். அப்போ பெயரச்சத்தில் வல்லினமானது மிகுந்து வராது. அவன், இவன், எவன் பார்த்தோம் இல்லையா? அவன்கிற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அவன் பொய்யன். இரு செவிகள். எண்ணு. சரிங்களா? 2 அப்படிங்கிறத இரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றோம். அடுத்து எண்ணிறந்த பாடல்கள். சரிங்களா? அப்போ எண்ணிறந்தன்ற சொல்லை அடுத்து வல்லொற்றானது என்னது மிகுந்து வரக்கூடாது. அவை, இவை, எவை, யாவை போன்ற சொற்களை அடுத்தும் வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. அவை போயின. அடுத்து இல்லாத பொருள். இல்லாத அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா? அதன்படி, இதன்படி, எதன்படி. எதன்படின்ற சொல்லை அடுத்தோம் வல்லொற்றானது என்னது மிகுந்து வரக்கூடாது. அப்படி, இப்படி, எப்படி இந்த 3 சொல்லை அடுத்து மட்டும்தான் வல்லினமானது மிகுந்து வரணும். மற்றபடி படின்னு சொல்லி முடிஞ்சுன்னா வல்லொற்று மிகக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு போன்ற சொற்களை அடுத்து வல்லொற்று மிகக்கூடாது. அவ்வளவுதான். இவளா அப்படிங்கிறது ஒரு விழிப்பெயர். அப்போ இவளா செய்தால் விழிப்பெயரில் வல்லொற்று மிகக்கூடாது. அது இது எது பார்த்துருப்போம், எது கெட்டது, வல்லொற்று மிகக்கூடாது. அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறும் பார்த்துருப்போம். அவ்வாறு செய், வல்லொற்று மிகக்கூடாது. இவளேங்கிறது விழிப்பெயர். அப்போ இவளே பத்தினி, வல்லொற்று மிகக்கூடாது. அத்தகைய, இத்தகைய, எத்தகையும் பார்த்துட்டோம். எத்தகைய கொடுமை, வல்லொற்று மிகக்கூடாது. பாருங்க, அழகிய பெண். சரிங்களா? பெண் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ பெயரச்சத்தில் மன்னிக்கணும், பெயர் சொல், பெயரச்சம் தான். அப்போ பெயரச்சத்தில் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. இவளோ என்னது விழிப்பெயர், வல்லொற்று மிகக்கூடாது. எத்தனை, அத்தனை, இத்தனை, எத்தனை, அதில் வல்லொற்று மிகக்கூடாது. இது எது அத்துணை, இத்துணை, எத்துணைன்னு வந்துச்சுன்னா வல்லொற்று மிகணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அழுது புலம்பினாள். சரிங்களா? அழுது அப்படிங்கிறது என்னது, இது வந்து ஒரு மென்தொடர் குற்றியல் வரும். அதனால் இந்த இடத்துல வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து இவள் சென்றாள். இவள், அவள் அப்படின்ற சொல்லை எடுத்து வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து எப்படிப்பட்ட செயல். அடுத்து அறிந்த பாடல். சரிங்களா? அறிந்தன்ற சொல்லை எடுத்து வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து இவனா கொன்றான். இவனான்ற சொல்லை எடுத்து வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து எப்போதைய சம்பவம். இது நம்ம பார்த்துட்டோம். அறிந்து ஏற்கனவே அறிந்த பார்த்துட்டோம். அறிந்து அப்படின்ற வினையச்சத்தில் வந்து என்னது வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு மென்தொடர் குற்றியல் உரம். அதனால் இந்த இடத்துலையும் வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. இவனே செல்வன், விழிப்பெயர், அதனால் வல்லொற்று மிகக்கூடாது. எவளே செய்தால், இதுவுமே வந்து ஒரு விழிச்சொல், அதனால் வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து எவ்வளோ கொன்றால், இதுவுமே வந்து என்னது ஒரு விழிப்பெயர், அதன் காரணமாக வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து என்னது கண்டு கொண்டான். கண்டு அப்படிங்கிறது ஒரு மென்தொடர் குற்றியல் உரம், அதனால் வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து பாருங்கள், திருநிறை. திருநிறை செல்வன் என்னது வினைத்தொகை. திருநிறையும் செல்வன், நிறைந்த செல்வன், நிறைகின்ற செல்வன், வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அது பாருங்கள், எவள் செய்தது. கதவு திறந்தது. சரிங்களா? கதவு திறந்தது. அப்போ இந்த இடத்துலையும் வந்து என்னது வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், திறந்து கொண்டது. சரிங்களா? திறந்துங்கிறது ஒரு மென்தொடர் குற்றியலுகிறோம், அதனால் இந்த இடத்துல வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா? அடுத்து எவனே பெரியவன். எவனேங்கிறது ஒரு விழிப்பெயர், அதனால் வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து கரிய கண்கள். சரிங்களா? இது என்னது ஓமை தொகை
அதாவது கருப்பான கண்கள் அப்படின்ற பொருள். அப்போ ஊமை தொகையில் சில இடங்களில் வல்லினமானது மிகுந்து வராது. சரிங்களா? அடுத்து தெற்கத்திய பெண். சரிங்களா? அதாவது திசை பெயரில் நேரடியாக பொருந்தும் பொழுது தான் வந்து என்னது புணரும் பொழுது வல்லொற்று மிகுந்து வரணும். இந்த இடத்துல அது தெற்கத்திய பெண் அப்படின்னா தென் திசையை பூர்வீகமாக கொண்ட பெண் அப்படின்ற பொருள். அப்போ இந்த இடத்துல என்னது வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அப்படி இல்லைனா பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெயர் சொல். அப்போ பெயர்ச்சத்தில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி போட்டுறணும். அடுத்து என்னது எவனோ செய்தான். சரி, எவனோங்கிறது ஒரு விழிப்பெயர். அடுத்து கல்லாத பெண். இது என்னது கல்லாத அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம். எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் வந்து மிகக்கூடாது. சரிங்களா? அடுத்து தேடிய சொத்து. அப்போ தேடிய இதுவும் சொத்துங்கிறது என்னது ஒரு பெயர்ச்சல். அப்போ பெயர்ச்சத்தில் வல்லினமானது மிகக்கூடாது. எவன்ற சொல்லை அடுத்து வல்லினம் மிகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து பாருங்கள், கழுதை கத்தியது. சரிங்களா? கழுதை கத்தியது. அதே போல் கதவு திறந்தது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனது ரெண்டுமே எழுவாய்த்தோட. கழுதை கத்தியது, கதவு திறந்தது. எனது எழுவாயினுடைய செயலை முதன்மைப்படுத்துது. அதனால் இந்த ரெண்டுமே எனது எழுவாய்த்தோட. இந்த ரெண்டு எழுவாய்த்தொடராக இருக்க காரணத்தால் வல்லினம் வந்து எனது மிகக்கூடாது. சரிங்களா? அடுத்து வந்து நட்ட செடி. நட்ட செடிங்கிறது செடி வந்து ஒரு பெயர் சொல். அப்போ பெயர்ச்சத்தில் வல்லினம் மிகாது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அவை இவை எவை யாவை அப்படின்ற சொற்களை எடுத்து வல்லினம் மிகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், எவை சென்றன, கனவே கான். சரிங்களா? கனவே கலையாதே அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ கனவே கலையாதே அந்த இடத்துலையும் வல்லினம் மிகக்கூடாது. அதே போல் கனவே அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், நண்டு கொளுத்தது. நண்டு கொளுத்தது எனது எழுவாய்த்தொடர். அதனால் வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து எவ்வளவு சொத்து. எவ்வளவு என்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகக்கூடாது. கனவே கனவோ இது ரெண்டுமே எனது விழிப்பெயர். அதே போல் இந்த விழிப்பெயரை அடுத்து வல்லினம் மிகக்கூடாது. கனவோ செயலோ. அடுத்து பாருங்கள், நல்ல பாடம். நல்ல அப்படின்ற ஒரு குறிப்பை உணர்த்தக்கூடிய சொல்லை அடுத்து வந்து எனது வல்லினம் மிகக்கூடாது. அப்படி இல்லைன்னா பாடம் அப்படின்னு பார்த்துட்டாலும் இது எனது ஒரு குறிப்பு பெயரச்சம். சரிங்களா? பெயர்ச்சத்தில் வல்லினமானது மிகக்கூடாது. பாடம்ங்கிறது ஒரு பெயர் சொல்லி. அப்போ குறிப்பு பெயர்ச்சத்தில் வல்லினமானது மிகாது. எவ்வாறு சென்றது. எவ்வாறு என்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகக்கூடாது. கனிந்த பழம். சரிங்களா? கனிந்த பழம். இந்த இடத்துலையும் கனிந்த அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகக்கூடாது. இதே இது கனி அப்படின்னு வந்துச்சுன்னா கனின்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகும். சரிங்களா? இனி கனி மிக போன்ற சொற்களை எடுத்து வல்லினமானது மிகுந்து வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நன்றி சொல். நன்றி அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. அதே போல் அன்றி பிறர் அன்றி, அன்றி இன்றி அப்படி வந்துச்சுன்னா அவற்றை அடுத்து வல்லினம் மிகணும். நன்றி அப்படின்னு வந்துச்சுன்னா வல்லினம் மிகக்கூடாது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கூட கொடுத்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அன்றி இன்றி நன்றி போன்ற சொற்களில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்னது அந்த தொடர் தவறுன்னு தெரியும். ஏன்னா நன்றிங்கிற சொல் ஒரே மாதிரி இருக்கனால வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. நன்றிங்கிற சொல்லை எடுத்து வல்லினமானது என்னது மிகக்கூடாது. அடுத்து எழு பொருள் எண் வந்திருக்கு. சரிங்களா? 10 8 தவிர 7ங்கிற எண் வந்திருக்கு. அதனால் வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து பாருங்கள், குறைந்த பணம். சரிங்களா? குறைந்த பணம். குறைந்த அப்படின்ற சொல்லை எடுத்து வல்லினமானது மிகக்கூடாது. அடுத்து என்னது நாடிய பொருள், தேடிய பொருள். அப்போ இந்த இடத்துலையும் வல்லினமானது மிகக்கூடாது. பொருள் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அடுத்து பாருங்கள், எழுந்த கடவுள். பாருங்கள், எழுந்த கடவுள் பெயர் சொல். கடவுள் வந்து பெயர் சொல். அப்போ அதனால் வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து கூடிய சொந்தம். சொந்தங்கிறது பெயர் சொல். பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. நன்று செய். நன்று அப்படின்ற சொல்லை அடுத்து என்னது வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா? அதே போல் அன்று இன்று போன்ற சொற்களை எடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதே போல் எளிய பாடம். எளிய அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகக்கூடாது. கொடுபொருள். கொடுபொருள்னால் கொடுத்த பொருள், கொடுக்கும் பொருள், கொடுக்கின்ற பொருள் அப்படின்ற வினைத்தொகையில் வரும் 3 காலத்தில். அதனால் வினைத்தொகையில் வல்லினமானது மிகாது. அதே போல் நேற்றைய, நாளைய, இன்றைய போன்ற சொற்களை எடுத்து வல்லினம் மிகக்கூடாது அப்படின்னு சொல்லி விதிகளில் பார்த்துருப்போம். நாளைய தினம் வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து எனது. இந்த 6ஆம் வேற்று உறுப்பு அது வெளிப்பட்டு வந்துச்சுன்னா வல்லொற்று மிகக்கூடாது. எனது பொருள். அடுத்து என்னது சாட்டிய குற்றம். சாட்டிய அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகக்கூடாது. இது வந்து குற்றங்கிறது என்னது பெயர் சொல். சரிங்களா? குற்றங்கிறது ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் சொல்லி. அதனால் பெயரச்சத்தில் வல்லினமானது மிகாது. அடுத்து பாருங்கள், நானே பார்த்தேன். நானேங்கிறது ஒரு விழிப்பெயர். அப்போ விழிப்பெயரை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. 80 கணக்கு.
பாருங்கள் 80 கணக்கு 8 10 தான் மிகுந்து வரணும். 80 அப்படின்னா மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள் சாத்திய கதவு பெயரெச்சம், பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. அடுத்து நானோ செய்தேன், நானோங்கிறது விழிப்பெயர், விழிப்பெயரை அடுத்து வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. பாருங்கள் என்ற பாடல், என்ற அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினம் மிகுந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விதிகளில் பார்த்துருப்போம். அதே போல் என்னது சில, சில அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினம் மிகுந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து நான் பாடினேன், சரிங்களா, தன்மை வினை முற்றில் வந்து என்னது வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. நான் அப்படிங்கிறது தன்மை, பாடினேங்கிறது அது வினைமுற்று, சரிங்களா, இறந்த கால வினைமுற்று. அப்போ தன்மை வினைமுற்றில் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அதே போல் என்று, அன்று என்று பார்த்தோம் இல்லையா, என்று கூறு, என்றுன்ற சொல்லை எடுத்து வல்லினம் மிகக்கூடாது. அதே போல் சிறிய பெட்டி, சரிங்களா, பெரிய பெட்டி, சிறிய பெரிய போன்ற சொற்களை எடுத்து என்னது வல்லினம் மிகக்கூடாது. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா பெட்டிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். அப்போ பெயரெச்சத்தில் வந்து சிறிய பெட்டினா அது பெயரெச்சம், பெயரெச்சத்தில் வல்லினம் மிகுந்து வராது. பெரிய கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. பெரிய குதிரை அப்படின்னாலும் வல்லினம் வந்து என்னது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள் 4 பேர், நமக்கு தெரியும் 4ங்கிற நம்பர் வந்துட்டாலே வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள் அன்றைய, இன்றைய, என்றைய போன்ற சொற்களை எடுத்து வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. என்றைய கணக்கு. அடுத்து சிறு தொழில், சரிங்களா, சிறு அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. நின்று பேசு, நின்று அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. என்ன, அன்ன, இன்ன பார்த்துருப்போம் இல்லையா, என்ன அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து சிறுவர் கூட்டம், சரிங்களா, சிறுவர் கூட்டம்னது சிறுவர்களது கூட்டம், சாரி அப்படி வராது, சிறுவர்களது கூட்டம் வராது. சிறுவர் கூட்டம் அப்படின்னா வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது, சரிங்களா. சிறுவர், சிறுவர் அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. அதே போல் இந்த முன்னிலை ஒருமை, முன்னிலை ஒருமையில் வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. நீ போனாய், வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அடுத்து என்னுடைய, சரிங்களா, என்னுடைய சொத்து, உடைமை பொருள் அப்படின்னா அது 6ஆம் வேற்றுமை, வேற்றுமை, சரிங்களா, 6ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்படுத்திருக்கு உடைய, அந்த இடத்துல வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அடுத்து செடி கொடி, அது என்ன சொல்லியிருப்போம், இதுக்கு வந்து அந்த எதிரெதிரி சொற்களில், சரிங்களா, எதிரெதிரி சொற்களில் இல்லைன்னா எண்ணு பெயர் செடியும் கொடியும், அப்போ எண்ணுமையில் வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. செடியும் கொடியும், அப்போ மறைந்து வந்திருக்கு, எண்ணுமையில் வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள் நீட்டிய கை, நீட்டிய கைனா என்னது கை பெயர் சொல், அப்போ பெயர்ச்சத்தில் வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. அடுத்து ஏங்கிய கண்கள், சரிங்களா, ஏங்கிய கண்கள், ஏங்கிய என்ற சொல்லை எடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. கண்கள் வந்து பெயர் சொல், அதனால் பெயரெச்சத்தில் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள் செயற்கரிய செயல் கொடுத்துருப்பாங்க, செயற்கரிய அப்படின்ற சொல்லை எடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அடுத்து பாருங்கள் நீயே தான், நீயேங்கிறது விழிப்பெயர், விழிப்பெயர் எடுத்து வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. அடுத்து ஏது, இதுவுமே வல்லினம் மிகாதல் விதிகளை நமக்கு வந்திருக்கும் பாருங்கள். ஏது பொருள், ஏது அப்படின்ற சொல்லை அடுத்து என்னது வல்லினம், அது, அது, இது, எது, ஏது, இந்த சொற்களை எடுத்து என்னது வல்லினம் மிகக்கூடாது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அடுத்து பாருங்கள் செய்பொருள், இது வந்து என்னது செய்யும் பொருள், செய்த பொருள், செய்கின்ற பொருள் அப்படின்னு சொல்லி வினைத்தொகையாக வந்துடும், அதனால் வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது, சரிங்களா. அடுத்து பாருங்கள் நெருங்கிய தோழி, இந்த இடத்துல என்னது வல்லொற்றானது நெருங்கிய என்ற சொல்லை எடுத்து மிகுந்து வரக்கூடாது. 7 கடல் நமக்கு தெரியும். அடுத்து செய்து கொடுத்தாய், செய்துங்கிறது என்னது ஒரு இடைத்தொடர் குற்றியலுகரம், அதனால் வல்லொற்று மிகாது. அடுத்து பாருங்கள் பண்டு கொடுத்தான், பண்டு, இதையுமே நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம், என்னது இது ஒரு இடைத்தொடர் குற்றியலுகரம், மன்னிக்கணும் மென்தொடர் குற்றியலுகரம், அதனால் வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள் ஏனைய, ஏனைய என்ற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது, சரிங்களா. ஏது, ஏனைய போன்ற சொற்களை அடுத்தும் வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. ஏனைய பாடங்கள். அடுத்து செய்யும்படி, அப்படி இப்படி எப்படி தவிர படின்னு முடிஞ்சாலே வல்லொற்று மிகக்கூடாது. செய்யும்படி கூறினான். அடுத்து 11 பொருட்கள், எண்கள் நமக்கு தெரியும். அடுத்து 5 பாடம், வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து பாருங்கள் சென்று கெடுத்தான், சென்றுங்கிறது என்னது மென்தொடர் குற்றியலுகரம், அதனால் வல்லொற்று மிகக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மை தொகையாக மாறாது, சென்றும் கெடுத்தானும் அப்படின்னு வராது, சரிங்களா, அதனால் வல்லொற்று மிகக்கூடாது, சரிங்களா. அடுத்து பாருங்கள் பந்து போனது, பந்து அப்படிங்கிறது ஒரு மென்தொடர் குற்றியலுகரம், அதனால் வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து 50 காசு, 50ங்கிறத எண்ணில் வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து சொல்லும்படி செய்தான்,
படின்னு சொல்லி முடியுது, அதனால் வல்லொற்று மிகக்கூடாது. சரிங்களா? அடுத்து பரிந்து பேசு, பரிந்துங்கிறது ஒரு மென்தொடர் குற்றியலுகரம், அதனால் வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து பாருங்கள், மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்துச்சுன்னா வல்லொற்று மிகும். ஓடு பார்த்துருப்போமா, அண்ணனோடு போனால், தாயோடு மகள் அப்படின்னு வரும்போது இந்த ஒடு போனால் வெளிப்பட்டு வந்திருக்கு, வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து பாருங்கள், சொன்ன செய்தி பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து பல சில போன்ற சொற்களை எடுத்து வல்லினம் மிகக்கூடாது, பல பொருள். அடுத்து பாருங்கள், ஒரு காட்சி, என்ன வருது இல்லையா, ஒரு ஒன்று, இரு இரண்டுன்னு, அப்போ ஒரு காட்சி வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து சோறு செய், சரிங்களா, சோறு செய், இந்த இடத்துலையும் வல்லொற்றானது மிகக்கூடாது. அடுத்து பாருங்கள், பலர் சென்றனர், சிலர் சென்றனர், பலர் சிலர், அப்புறம் பல சில போன்ற சொற்களை எடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு செயலும், இது என்ன, ஒவ்வொரு ஒரு அப்படின்ற எண்ணில் வரும், அப்போ இந்த இடத்துலையும் வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், தகுந்த பாடம், தகுந்த அப்படின்ற சொல்லை எடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. பற்றிய கை, சரிங்களா, பற்றிய கை அப்படின்ற இடத்துலையும் வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. கைங்கிறது என்னது, ஒரு பெயர்ச்சொல். அடுத்து 9 கிரகம், 9ன்னு எண் வந்திருக்கு, அதனால் வல்லொற்று மிகக்கூடாது. தக்க செயல், தக்க அப்படின்ற சொல்லை எடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து என்னது, பாடுபொருள், சரிங்களா, பாடுபொருள், இந்த சொற்களை அடுத்து என்னது, இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம், பாடும் பொருளும் அப்படின்னு வராது இல்லையா, அதனால் வல்லொற்று மிகக்கூடாது. சரிங்களா, உண்மை தொகையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் வல்லொற்று மிகுந்து வரணும். சரிங்களா, பாட்டும் பொருளும் அப்படின்னு வந்திருந்தால் மட்டும்தான் வல்லொற்று மிகணும். இங்கே வந்து என்னது, பாடுபொருள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், ஒன்று கொடு, ஒன்று என்ற எண்ணை அடுத்து வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து தந்தை சொல், தந்தைங்கிற முறைப்பெயரை அடுத்து வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து என்னது, பாடிய பாடல், பாடிய பாடல்னால் என்னது, இது வந்து பெயரச்சம், பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து ஓங்கிய கை, இதுவுமே பெயரச்சம், பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. தம்பி பார், சரிங்களா, தம்பிங்கிற முறைப்பெயரை அடுத்து வல்லினம் மிகக்கூடாது. பிரிந்து செல், பிரிந்து அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினம் மிகக்கூடாது, ஏன்னா இது வந்து மென் தொடர் குற்றியலுகரம், பிரிந்தும் செல்லும் அப்படின்னு சொல்லி உண்மைத்தொகையாக மாறாது, அதனால் வல்லொற்று போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பாருங்கள், ஓடிய கால், ஏற்கனவே பார்த்துட்டு நினைக்கிறேன். ஓடிய கால், இது வந்து என்னது, ஒரு பெயரச்சம், பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. தந்த பணம், சரிங்களா, தந்த பணம்னா என்னது, பிறர் தந்த பணம் அப்படின்ற பொருள், பிறர் தந்த பணம். நமக்கு ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க இல்லையா, என்னது, தந்த பலகை, தந்த பலகை, தந்த பலகை. அப்போ ஒற்றெழுத்து மிகுந்து வந்துச்சுன்னா தந்த பலகைன்னா என்னது, தந்தத்தால் ஆன பலகை, சரிங்களா, தந்தத்தால் செய்த பலகைன்னு பொருள். தந்த பலகைனா மற்றவர் தந்த ஒரு பலகை அப்படின்ற பொருள், அதுபோல் தான். தந்த பணம்ங்கிறது என்னது, மற்றவர் தந்த பணம், அதனால் ஒற்றெழுத்து மிகுந்து வரக்கூடாது. தந்த பணம்னு வந்துச்சுன்னா தந்தத்தால் செய்த பணம் அப்படின்ற பொருள் கொடுக்கும். சரிங்களா, அடுத்து பிற அப்படின்ற சொல்லை எடுத்து வல்லொற்று மிகக்கூடாது, பிற செயல். அடுத்து என்னது, ஓட்டிய பேருந்து, பேருந்துங்கிறது பெயர் சொல், அப்போ எச்ச சொல்லை அடுத்து பெயர் சொல்றதுனால பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து படி, தரும்படி கூறினான், படின்னு முடிஞ்சிருக்கா, அப்போ வல்லொற்று மிகக்கூடாது, ஏன்னா அப்படி இப்படி எப்படி இந்த மூன்றுக்குள்ளே இல்லை, அதனால். அடுத்து முன்னைய பின்னைய போன்ற சொற்களை அடுத்து வல்லொற்று மிகக்கூடாது, அதாவது முன்னர் பின்னர் இந்த சொற்களில் வல்லினம் மிகும், முன்னைய பின்னைய அப்படின்ற சொற்களை அடுத்து வல்லினம் மிகக்கூடாது. சரிங்களா, பின்னைய செய்தி. அடுத்து பாருங்கள், கண்டபடி பேசு, படின்னு முடிஞ்சிருக்கு, வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து தாங்கிய கால்கள், பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. புகை பிடிக்காதீர், அதாவது புகையை பிடிக்காதீர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும், இரண்டாம் வேற்றுமை தொகையாக வந்திருக்க காரணத்தால் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், புனை பெயர், சரிங்களா, புனைந்த பெயர், புனை பெயர்னா புனைந்த பெயர், புனையும் பெயர், புனைகின்ற பெயர், அப்போ வினைத்தொகையாக வரக்கூடியது, அதனால் இந்த இடத்துல இந்த வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து முன்னைய செய்தி, முன்னைய பின்னைய போன்ற சொற்களில் மிகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து வரும்படி செய்தான், வல்லொற்று மிகக்கூடாது. புனைந்து கூறு, புனைந்துள்ளது மென்தொடர் குற்றியலுகரம், அதனால் வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து மூட்டிய தீ, அப்போ பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. அடுத்து
வழங்கும்படி கூறு, படின்னு வந்திருக்கு, வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து பெரிய கண், பெரிய சிறிய போன்ற சொற்களை எடுத்து வல்லொற்று மிகக்கூடாது. மேற்கத்திய பாடல், அப்போ மேற்கத்திய பெண், மேற்கத்திய பாடல், இந்த இடத்துல வந்து என்னது, இது பெயரச்சம், அதனால் வல்லொற்று என்னது மிகக்கூடாது. அடுத்து வா கண்ணா, விழிப்பெயரில் வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து பெற்றது பிள்ளையா, பெற்றது அப்படின்ற சொல்லை எடுத்து வல்லினம் மிகக்கூடாது. அதே போல் எது யாது போன்ற சொற்களை எடுத்தும் வல்லினம் மிகக்கூடாது. அப்போ யாது சென்றது. அடுத்து என்னது, வாங்கிய பொருள், பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. என்னது, பேசும்படி செய்தான், படி வந்திருக்கு, வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து யாரோ சென்றனர், யாரோ விழிப்பெயரில் வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து என்னது, வாடிய பயிர், பெயரச்சம், பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. வாடாத பயிர் அப்படின்னாலும் என்னது, வல்லினம் மிகக்கூடாது. இதே வாடா பயிர் அப்படின்னா தான் வல்லினம் வந்து என்னது மிக வேண்டும். சரிங்களா, ஈறுகட்ட எதிர்மை பெயரச்சத்தில் தான் வல்லினம் மிக வேண்டும். அடுத்து பாருங்க, போன்ற அப்படின்ற சொல்லை எடுத்து வல்லினம் மிகக்கூடாது. இவை யாவை போன்ற சொற்களை எடுத்து வல்லினம் மிகக்கூடாது. யாவை செய்தன. வாட்டிய துன்பம், அப்போ வாட்டிய அப்படின்ற சொல்லை எடுத்து வல்லினமானது மிகக்கூடாது. ஏன்னா இங்கே துன்பம் வந்திருக்கு. சரிங்களா, ஒரு பண்பை ஒரு நிகழ்வை ஒரு இதை குறிக்கக்கூடியது, அதனால் இது பெயரச்சம், அதனால் பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. பாருங்க, மகிழ்ந்த செயல், இந்த இடத்துலையும் வல்லினம் மிகக்கூடாது. யானோ கல்வன், யானோங்கிறது என்னது விழிப்பெயர். வாளி தலைவா, வாளி தலைவா, இந்த இடத்துலையும் வல்லொற்று மிகக்கூடாது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், மகிழ்ந்து கொண்டிரு, மென் தொடர் குற்றிலுக்கிறோம், வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து என்னது, மேற்கத்திய பெண் பார்த்தோமா, அதே போல் வடக்கத்திய பெண், இந்த இடத்துலையும் என்னது வல்லினம் மிகக்கூடாது. நேரடியாக திசை பெயர், வடக்கு கூட்டல் திசை, வடத்திசை அப்படின்னு வந்தால் தான் வல்லொற்று மிகணுமே தவிர இந்த மாதிரி வந்தால் மிகக்கூடாது. சரிங்களா, அதே போல் வியங்கோல் வியங்கோல் வினைமுற்றில் வந்து என்னது வல்லினம் மிகக்கூடாது. வாழ்க வியங்கோல் வினைமுற்று, அப்போ இந்த இடத்துலையும் வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து மட்டுமே போதும், மட்டுமே என்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகக்கூடாது. வணங்கும்படி செய், படின்ற சொல்லை எடுத்து வல்லினம் மிகக்கூடாது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், வாழ்ந்த காலம், வாழ்ந்த அப்படின்ற சொல்லை எடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், முடியாத செயல், முடியாத செயல், இது வந்து பெயரச்சம், இந்த இடத்துலையும் வல்லினம் மிகக்கூடாது. வாழ்ந்த காலமும் பெயரச்சம், இந்த இடத்துலையும் வல்லினம் மிகக்கூடாது. சரிங்களா, வந்த துன்பம், தெய்வமே வந்து இந்த இடத்துலையும் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள், விடவும் செய். சரிங்களா, இந்த இடங்கள்லையும் விடவும் செய், விடவும் செய்யவும் அப்படின்னு வராது. அப்போ விடவும் செய், இந்த இடத்துல வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. ஏன்னா இந்த மகர இரு மெய் வந்திருக்கா, அதை எடுத்து வேறு எந்த ஒற்றெழுத்துக்களும் வரக்கூடாது. சரிங்களா, ஏற்கனவே இங்கே விடவும்ல ஒரு இம் வந்துருச்சு, அதனால் இன்னொரு ஒற்றெழுத்து வர வேண்டியதில்லை. ஒருவேளை ஈ இரு இல் வந்தால் வரலாம், அதற்கான விதிகள் இருக்குது. சரிங்களா, அந்த இடங்கள் பார்த்து ஒற்று வருமா வராதான்னு நம்ம தீர்மானிக்கணும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமம். சரிங்களா, அந்த விஷயங்கள் நம்ம விளங்கிட்டாலே நமக்கு போதுமானது. அடுத்து பாருங்கள், முடிவு செய். சரிங்களா, முடிவு செய், இந்த இடத்துல வல்லொற்று மிகக்கூடாது. அதே போல் வந்து போ, வந்துங்கிற சொல்லை எடுத்து என்னது வந்துங்கிற வினையச்சத்தை அடுத்து வல்லினமானது மிகக்கூடாது. அதே போல் விருந்து சாப்பிடு, விருந்து அப்படிங்கிற மென் தொடர் குற்றில் வரும், அதனால் வல்லொற்று மிகக்கூடாது. இதுவுமே வந்து என்னது ஒரு வினையச்சம் தான். சரிங்களா, விருந்து சாப்பிடு வினையச்சம். பாருங்கள், முதலிய பொருள், முதலியன்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகக்கூடாது. வந்தே சென்றான். சரிங்களா, வந்தே அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து பாருங்கள், வீங்கிய கால்கள், இந்த இடத்துலையும் வல்லொற்றானது மிகுந்து வரக்கூடாது. பாருங்கள், முதுபெரும் அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. பாருங்கள், வாடிய பயிர், என்னது வாடிய பயிருங்கிறது இந்த இடத்துலையும் வல்லினமானது மிகக்கூடாது. ஏன்னா வாடாத பயிர் பார்த்தோமா, வாடிய பயிர் வாடாத பயிர்னா வல்லினம் மிகக்கூடாது. ஆனால் வாடா பயிர்னா வல்லினம் மிகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஈறுகட்ட எதிர்மை பெயர் மட்டும்தான் வல்லினம் மிகும், மற்ற பெயரச்சங்களில் வல்லினமானது மிகக்கூடாது. அடுத்து பாருங்கள், வீழ்த்திய கை, இதுவுமே வந்து பெயரச்சம், வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து பாருங்கள், முந்திய குதிரை, இதுவுமே வந்து ஒரு பெயரச்சம், அதனால் வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து வருக தலைவா, வியங்கோல் வினைமுற்றை அடுத்து வல்லினம் மிகக்கூடாது. வெளுத்த பால். சரிங்களா, வெளுத்த பால் பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. முந்தைய செயல், அப்போ முந்தைய பிந்தைய போன்ற சொற்களை எடுத்து வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து வருகை புரிந்தான். சரிங்களா, வருகை இந்த சொல்லை அடுத்து வல்லினம் மிகக்கூடாது. பாருங்கள், இரண்டாம் வேற்று உறுப்பு வெளிப்பட்டு மாதிரி இருந்தாலும்
வருகை புரிந்தான் அப்படிங்கிறதுல வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து வென்று சென்றான், வென்றுன்ற சொல்லை அடுத்து வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து பாருங்கள், முற்றிய பயிர், முற்றிய என்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகக்கூடாது. ஏன்னா பயிர் பெயரச்சம், பெயர்ச்சொல், அதனால் இது பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. சரி, அடுத்து வரும் காலம், இந்த இடத்துலையும் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. அடுத்து வேண்டிய கடன், வேண்டிய என்ற சொல்லை அடுத்து வல்லினமானது மிகக்கூடாது. இதே இது வேண்டா, வேண்டான்னு வந்துச்சுன்னா என்னது வேண்டா கடன், அப்போ ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம், அதனால் இந்த இடத்துல என்னது வல்லினம் மிகக்கூடாது. இது வந்து பெயரச்சம். சரிங்களா. அடுத்து ஒளிய கயவன், வியங்கோல் வினைமுற்றில் வல்லினம் மிகக்கூடாது. எழுதும்படி செய்தான், படி அப்படின்னு வந்திருக்கு, வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து என்னது வரைந்த படம், பெயரச்சம், பெயரச்சத்தில் வல்லினமானது மிகக்கூடாது. மூன்று தெய்வங்கள், மூன்று என்ற எண்ணை எடுத்து வல்லினம் மிகக்கூடாது. நான்கு பாடல்கள், நான்குங்கிற எண்ணை எடுத்து வல்லினம் மிகக்கூடாது. கொண்டு சென்றான், கொண்டுங்கிற சொல்லை எடுத்து வல்லினமானது மிகக்கூடாது. சரிங்களா. அடுத்து அத்தகைய செய்தி, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இத்தகைய செய்தி, எத்தகைய செய்தி, இந்த அத்தகைய, இத்தகைய, எத்தகைய சொற்களை எடுத்து வல்லினமானது மிகக்கூடாது. பாருங்க, இன்னும் இருக்குது, கொஞ்சம் பெருசாக தான் போகுது வீடியோ. தகுந்த பாடம், சரிங்களா. தகுந்த பாடம் என்னது பெயர்ச்சொல், பெயர்ச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. ஏற்ற செயல், செயல் பெயர்ச்சொல், அப்போ பெயர்ச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. பெரிய சிறிய அடுத்து வல்லினம் மிகக்கூடாது, ஏன்னா பொருள் வந்திருக்கு. அப்போ இது வந்து பெயரச்சம், பெயர்ச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. நல்ல பாடம், குறிப்பு பெயரச்சத்தில் வல்லினமானது மிகக்கூடாது. தீய செயல் என்னது பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. சார்பாக செல், இந்த இடத்துலேயே வந்து சார்பாகன்ற சொல்லை எடுத்து முதல்வர் சார்பாக, எனது சார்பாக அப்படின்னு வரும்பொழுது என்னது சார்பாகன்னு இருந்துச்சுன்னா வல்லினம் மிகக்கூடாது, வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து பாருங்க, தொடர்பாக, இது ரெண்டையும் கொடுத்துருப்பாங்க. சார்பாக, தொடர்பாக போன்ற சொற்களை எடுத்து வல்லினம் மிகக்கூடாது. தொடர்பாக பேசு. மாமா போனார், முறைப்பெயரை அடுத்து வல்லினம் மிகக்கூடாது. மாமி சென்றாள், முறைப்பெயரை அடுத்து வல்லினம் மிகக்கூடாது. தம்பி தா, தங்கை கொடு, இரண்டுமே முறைப்பெயர்கள், அதனால் வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து வீழ்க தீயவர், வியங்கோல் வினைமுற்றை அடுத்து வல்லினம் மிகக்கூடாது. போன்று அப்படின்ற சொல்லை அடுத்து என்னது வல்லினம் மிகக்கூடாது, ஏன்னா இது வந்து என்னது ஒரு மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்து அண்ணன் செய்தான், முறைப்பெயரை அடுத்து வல்லினம் மிகக்கூடாது. அக்கா கொடுத்தாள், முறைப்பெயரை அடுத்து வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து பாருங்க, படித்த பெண், பெயரச்சம், பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. படிக்காத பெண் எனது எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. கேட்டபடி கொடு, படின்னு வந்திருக்கு, வல்லினம் மிகக்கூடாது. எழுதிய பாடம், பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. எழுதாத பாடம் எனது எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து விருப்பப்படி செய், படின்னு வந்திருக்கு, வல்லினம் மிகக்கூடாது. மென்று தின்றான், வென்றுன்ற சொல்லை எடுத்து வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து பாருங்கள், சுடுசொல் வினைத்தொகை, சுடுசொல், சுடுகின்ற சொல், சுடும் சொல், அப்போ மூன்று காலத்தில் வருது. வினைத்தொகையில் வல்லினம் மிகக்கூடாது. அங்கே, இங்கே, எங்கே போன்ற சொற்களை எடுத்து என்னது வல்லினம் மிகக்கூடாது, ஏன்னா விழிப்பெயராக வந்துருச்சுல அங்கே அப்படிங்கும் பொழுது, அதனால் வந்து வல்லினம் மிகக்கூடாது. பாருங்க, இங்கே செல், எங்கே போனாய் போன்ற சொற்களில் வல்லினம் மிகக்கூடாது. அதே போல் உள்ளே படு, வெளியே வா, இல்லை வெளியே படு போன்ற சொற்களில் வல்லினம் மிகக்கூடாது. சரிங்களா. வெளியே செல், வல்லினம் மிகக்கூடாது. அது பாருங்கள், உயர்குழு, உயர்குழு, இந்த இடத்துலையும் வல்லினமானது மிகக்கூடாது. சரிங்களா. உயர்ந்த குழு, உயரும் குழு, உயர்கின்ற குழு வினைத்தொகையாவது, அதனால் வல்லினம் மிகக்கூடாது. அதே பாருங்கள், வளர்பிறை, வளரும் பிறை, பிறை, வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை வினைத்தொகை, அதனால் வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து பாருங்கள், வயது வந்தோர் செயல், ஓர் அப்படின்னு விழிப்பெயர் வந்திருக்கு, அதனால் இந்த ஓர் வந்துட்டாலே இது வந்து வினையாளனின் பெயர்னு சொல்லுவோம். வயது வந்தோர்னு அது குறிப்பிட்ட வயதை அடைந்தோர், அந்த செயலை செய்த கருத்தாவை குறிக்குது. சரிங்களா. இந்த இடத்துல என்னது வல்லினம் மிகக்கூடாது. வயது வந்தோர் அப்படின்னா வல்லினம் மிகக்கூடாது. சான்றோர் கூற்று, மன்னிக்கணும், அதாவது எப்படின்னா மாணவர் கூட்டம், அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை தொகை, அது மறைந்து வந்திருக்கு. பாருங்கள், என்னென்னா 6ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வந்துச்சுன்னா வல்லொற்று வந்து என்னது மிகுந்து வரணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழி அக்னியாக இருக்கும் பொழுது. பிடி பசி, அடிக்கடி தான் சொல்கிறேன்னா அதான் உடனே ஞாபகத்துக்கு வருது. பிடி பசி, பிடினது பசி, அப்போ இந்த இடத்துல இப்போ வரணும். பிடினது பசினா வரக்கூடாது, ஆனால் இது நிலைமொழி அக்னியாக இருக்குது. சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் உயர்திணை, சான்றோர் உயர்திணை, மாணோர் உயர்திணை. அப்போ வயது வந்தோரது செயல், சான்றோரது
கூற்று, மாணவரது கூட்டம். அப்போ நிலைமொழி உயர்திணையாக இருக்கின்ற காரணத்தால், சரிங்களா, 6ஆம் வேற்றுமை தொகை நிலைமொழி உயர்திணையாக இருக்கின்ற காரணத்தால் வல்லொற்றுமையக்கூடாது. சரிங்களா. அடுத்து பாருங்கள், நிறைபொருள் வந்து வினைத்தொகை, நிறைந்த பொருள், நிறையும் பொருள், நிறைகின்ற பொருள், வினைத்தொகையில் வல்லினம் மிகக்கூடாது. கலந்து கொண்டான், சரிங்களா, கலந்து அப்படின்ற சொல்லை எடுத்து வல்லினமானது மிகக்கூடாது. சரிங்களா. அடுத்து என்னது, வருந்திய செயல், வருந்திய அப்படின்ற ஒரு சொல்லை அடுத்து வல்லினமானது மிகக்கூடாது. சரிங்களா. பெயரச்சம், பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. சரிங்களா. இந்த இடத்துல கலந்து அப்படிங்கிறது ஒரு மென்தொடர் குற்றியலுகரமாக இருக்குது, அதனால் வல்லொற்று மிகாது அப்படின்னு சொல்லி நினைவு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அது வந்துடும். சரிங்களா. பாருங்கள், இதோட வந்து வல்லினம் மிகாத நிலைமொழிகள் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. சரிங்களா. இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் நீங்கள் அந்த விதிகள் ஒரு முறை பார்த்துட்டு இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்களா. தேவையான இடங்களில் ஒரே மாதிரி கிளாஷ் ஆகக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு மேலும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதை தொடர்ந்து இந்த புத்தகத்தில் நமக்கு வேறு என்ன பாடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுத்தற்குறிகள் இருக்குது. நிறுத்தற்குறிகள் வந்து நமக்கு சிலபஸில் வந்து நேரடியாகவே இருக்குது. அதனால் நிறுத்தற்குறிகள்லேயே நம்ம இதனுடைய தொடர்ச்சியாகவே பார்த்துடலாம். அதாவது இதனுடைய தொடர்ச்சியான இந்த புத்தகம் பார்க்கும் பொழுதே பார்த்துட்டா இந்த புத்தகமே முழுவடைஞ்சிருச்சு. சரிங்களா. இந்த 9வது தலைப்பு நிறுத்தற்குறிகள் பார்த்துட்டோம்னா, இந்த தமிழில் ஒற்றுப்பிழையின்றி எழுத மிக எளிய விதிகள் அப்படின்ற முனைவர் மணிமேகலை புஷ்பராஜ் அவர்கள் இயற்றிய புத்தகம் வந்து நமக்கு முழுமையடைஞ்சு. இந்த புத்தகத்தில் நான் மீண்டும் சொல்கிறதா தான், இந்த புத்தகத்தில் இருக்க தகவல்கள் எல்லாமே முழுக்க நம்முடைய என்னது சிலபஸ் தொடர்பானது. அது தவிர வந்து தவறானதும் சரியானதும் கொடுத்துருப்பாங்க. அதில் சில இடங்களில் வல்லொற்று மிகுந்து வரக்கூடிய எடுத்துக்காட்டுகள் இருக்கும். அது தவிர வந்து என்னது நம்ம பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு தொடர்பான சில எடுத்துக்காட்டுகள் இருக்கும். அதுவும் இந்த நிறுத்தற்குறிகள், இந்த 2 டாபிக் மட்டும்தான் இந்த புத்தகத்தில் நமக்கு பாக்கி இருக்குது. அதையுமே வந்து நம்ம தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்துடலாம். சரிங்களா. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோக்களில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தொடர்ச்சியாக படிங்க. நன்றி.